அடுத்த நாள் நான் பண்றேன், நான் வந்து 5:30 மணிலாம் போய் ஸ்பாட்ல உட்காந்துறேன் நான். சரி வாங்க பார்த்துலான்ற மாதிரி தான். அப்போ 6:30 மணி போகிறேன், இவர் நான் வெறுப்பேற்றுறேன், தலைவனா தலை ஷார்ட் இன்னும் வைக்கலையான்ட்டு. இந்த மாதிரி வந்து எங்களுக்குலாம் டைமிங் வந்து காம்படிஷன் நடக்கும். நானும் அவர் நடுவில் வந்துட்டு அவர் என்ன வெறுப்பேற்றார். மோஸ்ட் இப்போ காஸ்டியூம் மாற்றணும், என்ன பண்ணி டைம் எடுத்துக்கிறேன், இல்லை சார் ஒரே நிமிஷம்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே ரோட்லேயே வந்து தப்படம் ட்ரெஸ் அவுத்து போட்டு அங்கேயே மாட்டிட்டு அங்கே நிற்பேன், ரெடி வாங்கன்னு நான். இந்த மாதிரி எங்களுக்குள்ள ஒரு அருமையான ஒரு காம்படிஷன் போயின்னு இருக்கும். அதனால வந்துட்டு தலைவனோட ஸ்பீடை வந்து சொல்லவே இல்லை. ஜார்ஜ் ஒரு பக்கம் கேமரா தூக்கின்னு ஓடுவார், நான் ஒரு பக்கம் காஸ்டியூம் தூக்கின்னு ஓடுவேன். ஏன்னா எங்க எப்போ வைப்பாருன்னு தெரியல ஷார்ட். இந்த பக்கம் அப்படியே திருப்ப போல அப்படியே வைப்பாரு. இதனால ஜார்ஜ் ஓகே வாண்டாரு, அவள் தான் டப்புன்னு அங்கேயே எல்லாமே காஸ்டியூம் மாதிரி அங்கேயே பண்ண. ஒரு நாளைக்கு எப்படினாலும் வந்து 130 ஷார்ட் எடுப்பீங்களா? எனக்கு தெரிஞ்ச வந்து படத்தை வந்து நானும் ஷார்ட் எடுப்பேன். ஏன்னா அவ்வளோ ஃபுட்டேஜ். அதுவும் நான் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டேன்னா அவருக்கு அல்வா மாதிரி கடன்னு அவ்வளோ ஷார்ட் கொட்டோம். அது வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவ்வளோ ஸ்பீடாக எனக்கு ஒர்க் பண்ணது எனக்கு சாப்பிட கூட தோணாது எனக்கு. ஏன்னா அவ்வளோ ஃப்ரீடம் கொடுப்பாரு அவர் எனக்கு. அது செம்ம